தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். போன மாதம் இந்த நேரம் அம்மா பேர் சொல்லுங்க. பல்லாதான் தெரியுது, வந்தலேருந்தே பற்கள். பேர் என்னம்மா? போன மாதம் இந்த அம்மா வரும்பொழுது அவ்வளோ கண்ணீர் கவலையோட, ஆளே தெரில, புடவை தான் ஃபுல்லாக மூடி இருக்கு, ஆளே தெரில. வரும்போதே ஒரே சப்பம் ஃபுல்லாக இப்படி வருது, முகமே தெரில. அப்புறமா நான் மெல்ல மகன், என்னம்மா கண்ணீர், என்னம்மா? அரை பவுன் தோடு தொலைஞ்சிருச்சு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா எங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் கர்த்தர் தேடி தருவார்ல. எங்கே கடந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் கண்களுக்கு தெரியுமே. அன்னைக்கு ஜெபம் நடக்குது, செய்தியில் நல்ல நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை கொடுக்குறாங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அன்னைக்கு ஜெபம் நடந்த அன்னைக்கே தோடு கிடச்சிருச்சு. அப்புறம் மெல்ல மறுநாள் பிரதர் பேசி சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த அம்மா வந்து என்னை கர்த்தர் எப்படி வாழ வைக்கிறேன். அந்த அம்மா அந்த அரப்போன் தோடு போட்டு வந்திருக்கு பாருங்க. கர்த்தருக்கு எவ்வளோ மகிமை மெல்ல மெல்ல தெரியுது. அவங்க அந்த தோடு தொலைஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சு. கிடைக்குமா? எல்லாம் ஊரே சொல்லிட்டாங்க, என்னது ஏமா 1 மாதம் ஆயா திருப்பி கொடுக்க போகிறாங்க உனக்கு, இன்னும் நீ கனவு காணாத, கிடைக்காது. இப்படி தாங்க கூட இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, உலகமும் சொல்லும். எந்த விஷயத்தை கிடைக்காத, எது நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. நினச்சே பார்க்க முடியாது. இன்னைக்கு அந்த அம்மா போட்டிருக்க தோடு போய் நீங்கள் கடையில் உண்மையாலுமே விசாரிச்சு 35,000 ரூபாய். பொருள் தொலைஞ்சிச்சுன்னா அந்த அம்மா பட்ட கஷ்டம் இப்போ சொல்லிச்சு. அந்த அம்மா சொல்லியிருக்கு, 10 நாள் சோறு தண்ணி சாப்பிடலை அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும். இந்த சூழ்நிலையில் அரப்போ 4 கிராம் தொலைந்து போய் 1 மாதம் ஒரு வேளை மண்ணில் இருந்தால் கூட அது மண்ணோட மக்கி உள்ளே போயிருந்துரு, கண்ணுக்கு தெரியாமல். ஆனால் பாருங்கள், எந்த மனுஷங்க எடுத்தாங்கன்றது பிரச்சனை இல்லை. யார் எந்த காரியத்தை வேணாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த அம்மாவுக்கு அதுவே கூட்டும் போது அது தோடையே பார்க்குது. இது எப்படி இருக்கு? பிரதர் சொன்னாங்க, அந்த அம்மா வேப்பங்கொட்டை பொறுக்குமா, கண்ணால் வேப்பங்கொட்டையை பொறுக்கி கூட்டி அள்ளிட்டு இருந்த அம்மா கூட்டுது, வேப்பங்கொட்டை கிடைக்கல, தோடு கிடச்சிருச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போன மாசம் நம்மளோட ஆண்டவர் இருந்திருக்கிறாரு பாருங்க, நம்ம கூட இருந்திருக்கிறாரு. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த அம்மாட்ட சொல்லிட்டே இருந்திருப்பாரு, அழுவாத பொண்ணு, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது உனக்காக தோட ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாரு. நமக்கு இந்த கூட்டம் என்ன நடக்குது, எல்லாரும் வர்றோம் பாடுறோம், என்ன நடக்குதுன்னே தெரியல. அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கே தோடு பார்க்குறாங்க. அன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு போன அன்னைக்குள்ளே தோடை கண்டுபிடிச்சு கொடுக்குறானா, எவ்வளோ பெரிய தேவன் அவர். 1 மாதமா ஒழிக்கப்பட்ட அந்த தோடு வருது பாருங்க, புதையல் மாதிரி வெளியில். அதை அந்த அம்மா கண்ணுக்கே கிடைக்க முடியாது, கர்த்தர் பார்க்க வச்சார் பாருங்க. அதுதான் பெரிய விஷயங்க. அதனால் இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும், உங்களுக்கு எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நன்மைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, உங்கள் ஆசீர்வாதங்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் வெல்லவான்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். வெல்லவா, கர்த்தர் எனக்காக சிலுவையில் வைத்திருக்க எல்லா நன்மைகளை என்ன செய்ய போறேன், பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில் உட்காந்துருங்க. ஆண்டவர் உங்களோட எப்படி இடைப்பட்டாரு அப்படின்ட்டு சொல்லுமா. இன்னைக்கு விடுறதில்ல ஆள. ஏசப்பாக உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சான். என் பொருளை கொண்டு பீரோவில் தான் கட்டி வச்சான். நகை அரை பவுன் நகை கட்டி பீரோவில் தான் வச்சான். ஆனால் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வளைகாப்புக்கு போய் பார்த்தோம், பொருளை காணும். அதை திரும்பி அழுது கேட்டுக்கிறதுக்கு யாரும் நான் எடுக்கலை, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. திரும்பி சரின்ட்டு நான் அழுதுகிட்டு ஏசிக்கிட்டு தான் கிடந்தேன். திரும்பி வந்து ஒருத்தரும் போகிறதுக்கு இல்லை. ஆண்டவர் கோயிலுக்கு வந்து ஏசப்பா கிட்ட வந்து நான் அழுதுட்டு சொன்னேன், தோடி எங்கேயும் போகலாமா, அவன் இடத்துல தாம்மா இருக்கு, அவனுக்கு வருமா போமான்னு சொன்னாங்க. அழுதுகிட்டு தான் வந்தான். ஏசு கோயிலுக்கு வந்தேன், காணன்ட்டு அழுதேன், செவிச்சான்.
அதோட பொருளை அமுட்டுக்குமா போமான்னு சொன்னாங்க. அதேமாரி போனேன். திரும்பி ஆண்டவர் திரும்பி வந்து என் பொருளை கொடுத்துட்டாரு. ஆமாம். ஆனால் 1 மாதம் சென்று வந்து எங்கள் தோட்டத்திலேயே கிடந்துச்சு இந்த அரை பவுன் தோடு. யார் கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரியல, ஆனால் வந்துடுச்சு. நன்றி நன்றி. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்துமபாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிதே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலமிதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இம்மாதம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வு பரிசுத்தம் பரிசுத்தமே.